பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாமே அகற்றப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட காட்சி. தமிழக அரசின் கிளைமேட் ரீசைலண்ட் வில்லேஜ் திட்டத்தின் கீழ் பிச்சாவரம் கால்வாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, தூர்வாரப்பட்டு அந்த கால்வாயை சுற்றிலும் 3000 மேங்க்ரோவ் மரங்கள் நடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு காலத்தில் பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைந்த கால்வாயாகத்தான் இந்த கால்வாய் இருந்தது. சுற்றுலாவிற்கு வருபவர்கள் பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசி எறிந்த அந்த 750 கிலோ எடையிலான பிளாஸ்டிக் கழிவுகள் தண்ணீர் நீரோட்டத்தை தடுக்கும் விதமாக அந்த கால்வாயில் மூழ்கி கிடந்த நிலையில் அவற்றை சுத்தமாக தூர்வாரி இருக்கிறார்கள். தற்போது இயற்கையான நீரோட்டம் அதில் செழுமையாக சென்று கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பகுதியை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்களும் இந்த பணியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் இயக்குனர் ராகுல் நாட், கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவினர் மேற்பார்வையில் இந்த பணிகள் செவ்வனே நடந்து முடிந்திருக்கின்றன. AirFiber Wi-Fi all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 get 6 months free.